என்ன கொடுத்துருக்காங்கன்னா y மைனஸ் 1/y ஈக்குவல் டு 6. அடுத்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் y கியூப் மைனஸ் 1/y கியூப். அதோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, y மைனஸ் 1/y வந்து 6, y கியூப் மைனஸ் 1/y கியூப் வந்து நமக்கு தெரியாது. இப்போ வந்து ஒய்ங்கிற ஒரு நம்பர் இருக்குது, அதோட ரெசிப்ரோக்கல் ரெண்டுமே என்னதுன்னா டிஃப்ரென்ஸில் இருக்குது. அதோட வேல்யூ வந்து 6. இங்கே வந்து என்னது ஒய் கியூப்பா. இப்போ வந்து அது வந்து என்னென்னா கியூபிக் ஃபார்மில் வந்து இருக்குது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அல்ஜிப்ராயிக் ஐடென்டிட்டிஸ். ஃபஸ்ட்டு வந்து கியூப் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ண என்ன வரும்னா a மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா தெரியும் நமக்கு. a கியூப் மைனஸ் பி கியூப் ப்ளஸ் 3ab ஸ்கொயர்ட் மைனஸ் 3a ஸ்கொயர்ட் பி, இதுதான் ஃபார்முலா. இதில் வந்து ஸ்டெப் 2 என்னது, ஏக்கு பதிலாக ஒய் போடுவோம், பிக்கு பதிலாக 1/y போட்டோம்னா அந்த ஈக்குவேஷனில் அப்போ என்ன மாறும்னா y மைனஸ் 1/y ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஒய் கியூப் மைனஸ் 1/y கியூப். இப்போ வந்து ஏபிக்கு பதிலாக என்ன போடுறோன்னா, ஏக்கு பதிலாக ஒய், பிக்கு பதிலாக 1/y போட்டு நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3/y மைனஸ் 3yன்னு கிடைக்குது. இங்கே வந்து அதை அப்படியே கீழே இறக்கணுன்னா என்ன வரும்னா ஒய் கியூப் மைனஸ் 1/y கியூப் ப்ளஸ் 1/y மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. இதை வந்து ஒரு மைனஸை வெளியில் எடுத்தோன்னா என்ன ஆகும்னா -3ன்னு ஆகும். இப்போ -3 ஒய் மைனஸ் 1/y இப்படி ஆகுமா. இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா, இது நமக்கு என்ன வேணும்னா இது தான் வேணும், ஒய் கியூப் மைனஸ் 1/y கியூப். அப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு போனால் ஃபார்முலா எப்படி ஆகும், ஒய் மைனஸ் 1/y ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் மைனஸ் 1/y. இப்போ வந்து இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 216. இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம்னா 6ன்னு போடுவோம். அப்போ 6/3யா, அப்போ 216 ப்ளஸ் 18 என்ன கிடைக்குது, 234ன்னு நமக்கு கிடைக்குது. இப்போ வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து என்னதுன்னா சிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டான